ஓம் சுவானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தேய்பிறை அஷ்டமி விரத நாள், சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் தகடூர் பைரவர் என்று சொல்லப்படுகின்ற பைரவ நாதசுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள். இன்று இரவு 7:43 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று காலை 8:44 வரை மகா நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:19 வரை சித்த யோகமும், காலை 8:44 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு இழுபறி நிலைமை இருக்கும். நன்மைக்கே நடத்துக்குங்க, பாசிட்டிவாக இருங்க. வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரிகளை பொறுத்தவரையில் புது வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரோசரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், பிராண்டட் ட்ரெஸ் ஒரு ஃபேஷன் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். ரீசெண்டாக கல்யாணம் பண்ண தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பணவரவு உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த மனக்கசப்பு குறையும், புது நட்புகள் உருவாகும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரை நன்மை தீமை கலந்த நாள். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சாப்பாடு, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஆயிலி ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், டிஃபன் சென்டர், மெஸ் நடத்துபவர்கள், ஜூஸ் கடை, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மிதுன ராசி என்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. சில விஷயங்களில் தைரியமாக இறங்கணும். வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு எது சரின்னு படுதோ கரெக்டான விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் கிடைக்கிற வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஐடி ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். லாங்குவேஜ் ட்ரெயினராக, ஃபிசியோதெரபிஸ்டாக,
இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே பிடிச்ச சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக நல்ல ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, மனக்குறை நீங்கும் நாள். மனசுல ஏதாவது குறை இருக்கும். குறை இல்லாத மனுஷன் கிடையாது. எந்த வயசானாலும் சரி, எந்த மெச்சூரிட்டி ஆனாலும் சரி, மனசுல ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம அப்பப்போ அதை டிலீட் பண்ணிடணும். குறை வச்சுட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? நிறைவாகவும் இருக்கணும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சொந்தமாக வெஹிக்கிள் வாங்கணும், வாகனம் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் வாங்கணுங்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. தந்தையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க, சர்ஜரி, ஆப்ரேஷன், ப்ரொசீஜர் செய்து கொண்டவருடைய உடல் நலத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆண்டவனே கதின்னு மனசு சொல்லும். பெண்களை பொறுத்தவரையில் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான் வாழ்க்கையில முக்கியம். அது இருந்தால் தான் வாழ்க்கையில போராடினாலும் ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. போராடிட்டே இருக்க வேண்டியதான். பிஸ்னஸை பொறுத்தவரை புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. குறிப்பாக அயன் பிஸ்னஸ், ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், வெசல் பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, லிக்விட் சம்மந்தமான பிஸ்னஸ், வாட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆரோ பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே புது உறவு கிடைக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் இருக்கின்ற உறவை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுவீங்க. தம்பதிகளிடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரும். பேசி தீர்த்துக்குங்க. குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவான ரிசல்ட் சில பேருக்கு வந்து சேரும். அதுக்கு உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக நல்லா இருக்கணும். இப்போ விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம், நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். ஏதோ ஒரு வரவு உங்களுக்கு வந்து சேரும். யாருக்கு ஏதாவது கைமாத்து கொடுத்துருப்பீங்க, தரேன்னு இழுத்துருப்பாங்க. இப்போ ஒரு பர்சன்டேஜாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக 100% நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இன்றைக்கி பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி பேக்கரி வைத்திருப்பவர்கள், ஸ்பா நடத்துபவர்கள், பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள், டாட்டூ சென்டர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சொந்தமாக ஒரு கிளினிக், ஹாஸ்பிட்டல் வைக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். செலவை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. தேவையில்லாத செலவை நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனி பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெவல் ஸ்மார்ட் ஒர்க் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே இட்ஸ் அ கம்பைன்ட் ஒன். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அரசியல்வாதிகள்
பொலிட்டீஷியனாக இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். ஃப்ரான்ச்சைசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். தைரியமாக இருங்க. இடுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக பூமி, இடம், நிலம், மனை, காணி சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது சம்மந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் கூட சிலருக்கு சாதகமாக அமையும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜாவது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், மார்பிள் ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிட்டும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக அமையும். கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, ஹாக்கியோ, சொக்கரோ, செஸ்ஸோ ஏதோ ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அவசரப்படக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் கவனம் தேவை. கிடைச்சிக்கிறத இந்த நாட்களில் காப்பாற்றிக்கிறது நல்லது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ் மற்றும் ரயில்வேஸில் பணிபுரிவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மகன் அல்லது மகனின் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஐடி ஊழியர்களுக்கு படிச்சுமை அதிகமாக இருக்கும். சமாளிச்சிருவீங்க. பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். வீட்டில் ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்கேன், இதில் இது வேறையா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. என்ன பண்ணுறது, காலம் சூழ்நிலையில் இருந்தால் அப்படி தான் நடக்கும். நல்லதுக்கு என்ன எடுத்துக்கங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதுங்க. ஒருத்தருக்கு ஸ்டபனாக இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்ட முடியும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆடிட்டிங், அக்கவுண்டிங் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் எல்லாவங்களும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, பொறுப்புகள் கூடும் நாள். வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அவசியமான, அவசரமான, எமர்ஜென்சியான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க.
தாய் தந்தையர் சொல்கிற சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, ஸ்கூல், கிண்டர் கார்டன், கிரஷ் எல்லாம் நடத்துபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணம் நல்லபடியாக நடக்கும். ஆண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, பெண்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, தம்பதிகள் விட்டு கொடுத்து போவீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.